வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நாடாளுமன்ற தேர்தல், அதிமுக திமுக மிகப்பெரிய அளவிலான கருத்து கணிப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, நடந்து முடிந்த தேர்தல் 4 முனை போட்டிகளாக நடைபெற்றது. அதாவது திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக என்று. அதிலும் தனியாக இருந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்த தேர்தல் 69% வாக்குகளையும் பதிவாகி இருக்கிறது என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த முறை 69% வாக்குகள் எந்த கட்சி அதிகமாக வாக்குகளை வாங்கியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் அதிமுக பொறுத்தவரை, அதாவது திமுகவை பொறுத்தவரை பலம் வாய்ந்த கூட்டணி, பாஜகவை பொறுத்தவரை பாமக உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய கட்சிகளை கூட்டணியில் தீவிரமாக படுத்தி இந்த ஒரு தேர்தலில் போட்டியிட்டது என்றும் கூறலாம். இந்த முறை பாஜக முக்கிய தலைவர்களையும் களமிறக்கி இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அதில் களமிறப்பதற்கான காரணம் என்னவென்றால், இந்த முறை பாஜக அவர்கள் எதிர்பார்த்த வாக்குகள் வரவில்லை என்றால் தலைமையில் முக்கிய மாற்றம் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜகவில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் என்றும் தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளும் முதல் இடத்தை பிடிப்பது யார், 2வது இடத்தை பிடிப்பது யார் என்ற போட்டா போட்டி நிலவிக் கொண்டிருக்கின்ற சூழலில் பாஜகவை பொறுத்தவரை 2வது இடத்தை பிடிக்கும் என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது டைம்ஸ் நவ் நிறுவனம் அடிப்படையில் கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. அதில் 69% வாக்குகளை பதிவாகியுள்ள நிலைமையில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு சதவீதம் என்பதனை குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக திமுகவுக்கு 35% கிடைத்துவிடும் என்றும் சொல்லியிருக்கிறது. அதன் பிறகு அதிமுகவுக்கு 25 30க்குள் வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்றாலும் கூட பாஜகவுக்கு 5 10 வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதிகப்படியாக இதுதான் வரும் அப்படின்றதே சொல்லப்படுகிறது. மேலும் தற்சமயம் வரைக்கும் நாம் தமிழரை பொறுத்தவரை இந்த முறை அதிக சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் என்றும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அப்படி அதிக அளவில் கண்டிப்பாக வாக்குகள் இருக்கும் என்று கூறினால் கட்சிகளுக்கு, அதாவது இந்த கட்சிகளுக்கு இருந்து சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றும் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கப்படுகிறது. மேலும் டைம்ஸ் நவ் நிறுவனம் கருத்து கணிப்பு யார் எப்படி சொன்னாலும் சரி, ஜூன் 4ஆம் தேதி தெரியும். அதிமுக பொறுத்தவரையும் சரி, திமுக பொறுத்தவரைக்கும், பாஜகவை பொறுத்தவரைக்கும், நாம் தமிழர் கட்சி அனைத்து உடைய அந்த சதவீதம் என்பது தெரிந்துவிடும். மேலும் இந்த ஒரு சூழலில் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு 2 இடங்கள் வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் என்னதான் வெளியிட்டு கொண்டிருந்தாலும் கூட, ஆனால் தற்பொழுது 25% வாக்குகளை கிடைக்கும் என்று வெளியிட்டு கொண்டிருக்கும், தேர்தலுக்கு முன்னாடி வெளியிட்ட நிறுவனங்களை இப்பொழுது 25% என்று கூறும் வகையில் அதிமுக உயர்ந்திருக்கிறதா என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சேனலை